ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேர் என்னன்னாக்கா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் செலக்ட் பண்ண முடியல இப்படின்லாம் கேட்குறீங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறது எப்படின்றது சொல்லிடுறேன். ஸோ செல்ஃப் டிக்ளரேஷன் நான் இதில் ஃபில் பண்ணதுனால நான் இப்போ இதில் சொல்ல முடியல. ஸோ அதையும் நான் வேணால் காட்டிடுறேன். செல்ஃப் டிக்ளரேஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே பண்ணது வந்து இங்கே காட்டிடும். ஸோ அதனால் நான் இந்த செல்ஃப் டிக்ளரேஷனை உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண முடியல. ஏதோ இன்னொரு வீடியோவில் இருந்துச்சுன்னா நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே அடிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்த டேட் இன்றைக்கி காட்டும். அதேமாரி பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் பார்த்தீங்கன்னா இதில் காட்டும். அதுக்கப்புறம் பேங்க் நேம் அப்படின்னு கொடுத்தா பேங்க் நேம் நீங்கள் டைப் பண்ணணும். அதேமாரி பேங்க் அக்கௌண்ட் நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல டைப் பண்ணணும். நான் இதெல்லாம் ஏற்கனவே ஃபில் பண்ணதுனால நான் ரெண்டாவது வாட்டி நான் கொடுக்கல. அதேமாரி ஐஎஃப்எஸ்சி கோடு கரெக்டாக கொடுங்க. ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு தடவை சப்மிட் கொடுக்கக்குள்ளே எல்லாத்தையுமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் வியூஸ் வரும். அதேமாரி பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த ஐஎஃப்எஸ்சி கோடோட பிரான்ச் எந்த பிரான்ச்சோ அந்த பிரான்ச் காட்டும். இப்போ அது எல்லாமே நமக்கு மேலே வந்துடும். அதை நான் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் அடிக்க போக்குள்ள மறுபடியும் அந்த மேலேயே உங்களுக்கு காட்டிடும். அங்கே மேலே காட்டக்குள்ளே அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் பார்த்திங்கன்னா என்னன்றது நேம் இருக்கும். அதேமாரி பேங்க் டீட்டெயில்ஸ், பேங்க்கோட நேமு, அப்புறம் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, பிரான்ச், இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் இதில் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு நல்லா தெரிஞ்சிருச்சின்னா இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே டைப் பண்ணி எந்த இடத்துல தப்போ அதை மட்டும் அதேமாரி அடிக்கக்குள்ளே எல்லா காலமே டைப் பண்ணிவிடுங்க. ஏன்னாக்கா ஒரு காலம் விட்டுட்டு டைப் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த காலம் எம்டியாக தெரியும். ஸோ என்ன காலம் கேட்குறாங்களோ அந்த காலம்ஸ் எல்லாத்தையுமே அடிக்க முடிஞ்சால் அடிச்சிருங்க. பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் என்னவோ அதை அடிங்க. இப்போ இந்த இடத்துல என்ட்ரன் பேங்க் நேம் கேட்குது இல்லையா, அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே நம்ம அடிச்சிருக்கோம், ஆனால் அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணலை. ஒன்லி ஐஎஃப்எஸ்சி கோடில் தப்பு பண்ணியிருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடு மட்டும் என்ட்ரி போடுவீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. என்டையர் ஷீட்டையும் டைப் பண்ணிவிட்டு எந்த பேங்க்குக்கு கட்ட போகிறீங்களோ அந்த பேங்க்கை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய பேங்க்கோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதை வந்து நீங்கள் ஐஎம்பிஎஸ் மூலயமா பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் வந்து என்ன டேட்டோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூபிஐ அட்ரஸ், அந்த டிரான்சாக்ஷன் நம்பர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டேட்டஸில் அப்ரூவல் ஆகுதா, ரெக்வஸ்ட் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து பேங்க் டீட்டெயில்ஸில் கரெக்ஷன் போடுறதுக்கும் நான் சொல்லிட்டேன். என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி போட்டிங்கன்னா அந்த பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் காட்டாது. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லா காலமும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா போனஸ் அமௌண்ட் ரெக்வஸ்ட். இப்போ போனஸ் அமௌண்ட் ரெக்வஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அது வாங்கிறதுக்கு போனஸ் அமௌண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம பர்ச்சேஸ் ப்ரொமோஷனல் பேக்கை ஃபஸ்ட்டு நம்ம வாங்கணும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போயிடலாம். இப்போ இங்கே போயிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு பர்ச்சேஸ் வேலெட்டில் இருக்குது இல்லையா. இப்போ ப்ரொமோஷனல் பேக்குன்னு இருக்குது. அதில் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வகையான ப்ராடக்ட் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் இப்போ 1950 பேக்கேஜ் எடுத்ததுனால 1000க்கு வாங்கினா போதும் நம்ம. ஸோ அதை வந்து கார்ட்டில் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் டு கார்ட். ஏற்கனவே ஆட் டு கார்ட் பண்ணதுனால எனக்கு இங்கே ரிமூவ் ஃப்ரம் கார்ட்டுன்னு காட்டுது. இப்போ நான் ரிமூவ் ஃப்ரம் கார்ட்டுன்னு போட்டுட்டேன்னா மறுபடியும் எனக்கு ஆட் டு கார்ட் வந்துடும். இப்போ ஆட் டு கார்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு இங்கே என்ன ஆகுன்னா கோ டு கார்ட்டுக்கு போய் அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ பேமெண்ட் ஸ்லிப்லாம் இங்கே தான் வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா
டோட்டல் அமௌண்ட் எவ்வளவோ அது போட்டு நமக்கு ப்ளேஸ் ஒன் ஆர்டர்னு கேட்குது. ஸோ ப்ளேஸ் ஒன் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் எந்த பேங்க்கில் நீங்கள் கட்ட போகிறீங்களோ அந்த பேங்க்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நான் இப்போ சப்போஸ் ஐசிஐசி பேங்க் எடுக்கிறேன்னாக்கா ஐசிஐசி பேங்க் ஏற்கனவே நான் அக்கௌண்ட் வச்சு செக் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டில் ட்ரான்சாக்ஷன் ஐடி அதாவது பேமெண்ட் ப்ரூஃப் வச்சு சப்மிட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் ஆர்டர் ஆகிடும். ஓகேவா? இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதில் ஏதாவது டவுட்னால் எல்லோரும் சொல்லிவிடுங்க. பேமெண்ட்டு எது பண்ணாலும் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒர்க் ஆகுது, எல்லாம் வந்து போகாமல் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிகிட்ருக்கீங்க. நான் இப்போ வந்து அதை வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ராயலாக பற்றின நியூ அப்டேஷன் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.